அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு மருத்துவமனையில 2 நோயாளிகள் கிடத்தப்பட்டிருந்தார்கள். நோய் முற்றிய நிலையில அந்த 2 நோயாளிகளும் இருந்தார்கள். ஒருவர் அந்த அறையினுடைய கதவு பக்கத்துல, இன்னொருவர் அந்த அறையினுடைய ஜன்னல் பக்கத்துல. இந்த அறையினுடைய வாயில் பக்கத்துல இருந்தவருக்கு இந்த ஜன்னல் ஓரம் இருப்பவர் அந்த ஜன்னல் வழியாக அவர் பார்க்கிற விஷயங்களை தினமும் இவரோடு பகிர்ந்து கொள்ளுவாராம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அந்த செவிலியர்கள் போன பிறகு இந்த ஜன்னல் ஓரத்துல படுத்து இருப்பவர், அதுவும் இறக்கும் தருவாயில இருக்கிறவர், இந்த வாயில் அருகே இருப்பவருக்கு, நான் ரோட்ல இதை பாக்குறேன், ஒரு அழகான சிறுவன் நடந்து செல்கிறான், ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் நடந்து போறாங்க, அந்த இடத்துல ஒரு அழகிய மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு மயில் இருக்கிறது, அப்படி என்று தினமும் ஒரு அழகான சுவாரஸ்யமான காட்சியை தான் பார்த்து இங்க இருக்கிற அந்த நோயாளிக்கு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இப்படியாக 2-3 மாதங்கள் கடந்து செல்கின்றன. 3 மாதங்களுக்கு பிறகு இந்த ஜன்னல் ஓரத்தில் இருந்தவர் இறந்து விடுகிறார். இறந்து விட்ட பிறகு இந்த வாயில் அருகே இருந்த அந்த நோயாளியை அந்த ஜன்னல் அருகே அவர்கள் இடமாற்றம் செய்கிறார்கள். இடமாற்றம் செய்த பிறகு அந்த ஜன்னல் வழியே இத்தனை மாதங்களாக தான் கேட்டுக்கொண்டிருந்த அந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தானும் பார்க்க வேண்டும் என்று விரும்பிய அந்த நோயாளி ஜன்னல் அருகே படுத்த பிறகு இந்த நாளிலிருந்து தன்னுடைய நண்பர் தனக்கு வர்ணனை செய்த அனைத்து நிகழ்வுகளையும் நானே பார்க்க போகிறேன் என்று ஜன்னல் வழியாக பார்த்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு பெரிய மதில் சுவர் இருந்ததா. அந்த மதில் சுவர்ல இருந்து பார்த்தால் ஒன்றுமே தெரியவில்லையா. ஆண்மை மிக்கவர்களே, 3 மாதங்களாக ஜன்னல் அருகே படுத்திருந்த இறந்து போன அந்த நோயாளி தன்னுடைய நண்பருக்கு தன்னுடைய கற்பனையிலிருந்து ஒரு புதிய உலகத்தை அவருக்கு வர்ணனையாக சொல்லி இறந்து கொண்டிருக்கிற தன்னுடைய நண்பருக்கு மகிழ்வான வேறு ஒரு உலகத்தை காட்டி சென்றிருக்கிறார் இறந்து போன அந்த நண்பர். அன்பு மிக்கவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பல துன்பங்களை கொடுத்தாலும் அல்லது நமக்கு வேதனையை கொடுத்தாலும் நம்முடைய உள்ளத்திலிருந்து நன்மைகளையும் நேர்மறையான எண்ணங்களையும் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற வார்த்தைகளையும் செயல்களையும் நாம் செய்ய பழகினோம் என்றால் உண்மையாகவே நாம் வாழ்கிற அந்த இடம்தான் சொர்க்கம் என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.